சிதம்பரம் நடராஜர் திருக்கோவில். ஸ்ரீரங்கம் போல இக்கோவிலும் புகழ்பெற்றது. எவ்வாறு ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் 48 ஆண்டு காலம் ஸ்ரீரங்கத்தை விட்டு வனவாசம் சென்றாரோ அதுபோல முகலாய படையெடுப்பால் 1648 சிதம்பரம் நடராஜ பெருமானும் சிவகாமி அம்மையாரும் தனித்தனி பேழையில் வைக்கப்பட்டு அந்த பேழையைத்தான் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மதுரைக்கு சென்று பின் சில காலம் கழித்து கேரள மாநிலம் புளியங்குடி என்ற ஊரில் மண்ணில் புதைக்கப்பட்டு அதன் அருகே புளிய மரம் ஒன்று நடப்பட்டது. அதன் பின்னர் 35 ஆண்டுகள் கழித்து சிதம்பரம் நடராஜ பெருமானையும் சிவகாமி அம்மையாரையும் தேடி வந்த தில்லைவாழ் அந்தணர் குழு பெரியவர் ஒருவர் முயற்சியால் புளியங்குடி என்ற ஊரில் புளியடி அம்பலம் என்ற பகுதியில் மீண்டும் நடராஜ பெருமானையும் சிவகாமி அம்மையையும் கண்டெடுத்தனர்.